தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மார்ட்டின் லூத்தர் இந்த வசனத்தை தான் முழு வேதாகமத்துடைய சாராம்சம் என்று சொல்லுகிறார். இது உண்மை. பாவிகளுக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விலக பண்ணுகிறார். நீதிமானுக்காக ஒருத்த மரிக்கலாம், நல்லவனுக்காக மரிக்கலாம். ஆனா நம் பாவிகளாயிருக்கையில், ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுதுங்க, நாம பாவம் செய்து கொண்டிருக்கும் போது தேவன் நமக்காக மரித்தாரா. இந்த அன்பை யாரிடத்திலே பார்ப்போம்? சினிமா நடிகரிடத்துல இந்த அன்பை பார்க்க முடியுமா? உன்னுடைய நண்பனிடத்துல, காதலன் காதலிடத்துல, கணவன் மனைவியிடத்துல, பிள்ளைகளிடத்துல, பெற்றோரிடத்துல இப்படிப்பட்ட அன்பை பார்க்க முடியுமோ? இதுதான் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பு. இந்த வசனத்தை தான் மார்ட்டின் லூத்தர் முழு வேதாகமத்தின் சாராம்சம் சொல்றாரு. இந்த தேவனுடைய அன்பை விட்டு நீ எங்கே ஓடுவாய்? இப்பொழுதே வந்துவிடு. இப்பொழுதே கிறிஸ்துவின் அன்பிற்கு வந்துவிடு.